இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒரு சமயம் நாத்திகன் ஒருவன் மதுபான கடை ஒன்றை முதலாவதாக பட்டணத்தில் திறக்க அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றிருந்தான். அந்த கடை அந்த பட்டணத்தில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் இருக்க போகிறபடியால் அந்த ஆலய விசுவாசிகள் அதை விரும்பவில்லை. விசுவாசிகள் எல்லாரும் அந்த மதுக்கடை இல்லாமல் போகும்படி தேவனிடத்தில் விசுவாசமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் பயனாக அவர்கள் கண்கள் ஆச்சரியமான காரியம் நடந்ததை கண்டன. அது என்னவென்றால், அந்த கடை திறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஜெபித்தபடி மின்னல் தாக்கி அந்த கடை எரிந்து தரைமட்டமானது. விசுவாசிகள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் அந்த மதுபான கடை உரிமையாளரோ இந்த விசுவாசிகள் ஜெபத்தின் விளைவாகத்தான் அவருடைய கடைக்கு இவ்விதம் சம்பவித்தது என்று நம்பினான். ஜெபித்த கிறிஸ்தவர்களை நீதிமன்றத்திற்கு இழுத்தால் இவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்ததினால்தான் என் கடை மின்னல் தாக்கி எரிந்து தரைமட்டமானது என்று நீதிபதியிடத்தில் வாதிட்டான். ஆனால் விசுவாசிகளோ தங்களுக்கும் கடை எரிந்து சாம்பலானதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என வாதிட்டார்கள். முதல் வாய்தாவிலே நீதிபதி இரு பக்கத்தாரையும் விசாரித்துவிட்டு, இந்த நிலையில் என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் ஒரு உண்மை விளங்குகிறது. அந்த மதுபான கடை உரிமையாளரான நாத்திகன் விசுவாசிகள் ஜெபித்த ஜெபத்தை நம்புகிறான். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தங்கள் ஜெபத்தின் வல்லமையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் தான் தங்கள் ஜெபத்தால் கடை எரியவில்லை என்று வாதாடுகிறார்கள் என்று கூறினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு. எதற்காக ஜெபம் பண்ணுகிறீர்களோ அதற்கான பதில் தேவனிடத்திலிருந்து கிடைத்துவிடும். மனிதன் தரும் பதிலை விட தேவன் மிக விரைவாகவும் முழுமையாகவும் பதில் தருவார் என்பது நிச்சயம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறையில் இருந்தபோது விசுவாசிகள் அவன் விடுதலைக்காக ஜெபித்தார்கள். அதன் விளைவாக தேவன் தம் தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்தார். விடுதலையாகி வந்து கதவை தட்டின போது பேதுரு நின்று கொண்டு இருந்தான். விசுவாசிகள் இவ்வளவு சீக்கிரம் தேவன் விடுதலை செய்வார் என்று அவர்கள் நம்பாமல் விடுதலையானதைக் கண்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அநேகர் நம்புவது இல்லை. ஜெபத்தினால் நோய்கள் சுகமாகும், பிசாசுகள் ஓடும். மனுஷன் எதெல்லாம் நடக்காது என்று நினைக்கிறானோ அதெல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமையை விசுவாசித்து ஜெபித்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படும்படி பெரிய காரியங்கள் நடக்கும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டையும் கேட்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.